ஆங்கிலேயரின் காலனி ஆதிக்கத்திலிருந்து இந்தியா சுதந்திரம் அடைய தமிழகத்தின் குறுநில மன்னர்கள், கவிஞர்கள் உட்பட ஏராளமானோரின் பங்கு தனித்தன்மை வாய்ந்தது. உன்னத சேவை நாட்டுக்கு தேவை என்ற உன்னத உணர்வோடு சுதந்திரத்திற்காக அரும்பாடுபட்ட தமிழர்களின் வீரம், தியாகம், விடாமுயற்சி குறித்த செய்தி தொகுப்பு. இந்திய சுதந்திர போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு வரை ஆட்சி செய்து வந்தார். 1750 ராபர்ட் கிளைவ் திருச்சிக்கு வந்து ஆங்கிலேய கொடியை பறக்கவிட்டு பாளையக்காரர்கள் தன்னை சந்திக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். இதனால் அதிர்ச்சியடைந்த பூலித்தேவன் திருச்சிக்கு தனது படையுடன் சென்று ஆங்கிலேயரை எதிர்த்து வெற்றி பெற்றார். 1755 ஆண்டு கர்னல் அலெக்சாண்டர் தனது 30வது வயதில் 47வது பாளையக்காரராக பொறுப்பேற்றார். கிழக்கிந்திய கம்பெனியர் தங்களுடைய ஆட்சியை நிலைநாட்டிக் கொள்வதற்காக பாளையக்காரர்களிடம் வரி வசூலிப்பது என முடிவு செய்து ஆங்கிலேய தளபதி மேக்ஸ்வெல் நியமிக்கப்பட்டார். காவலர்கள் கடுமையாக தாக்கிய போதும் தனது கையில் இருந்த தேசிய கொடியை கீழே விடாமல் வந்தே மாதரம் என்று முழங்கினார். இதன் காரணமாகவே அவர் கொடிகாத்த குமரன் என அழைக்கப்படுகிறார். ஆங்கிலேயர்களின் பிரிட்டிஷ் கப்பல்களுக்கு போட்டியாக சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. இந்த சுதேசி நீராவி கப்பல் தூத்துக்குடிக்கும் கொழும்புவுக்கும் இடையே கடல்வழி போக்குவரத்தை மேற்கொண்டது. இதையடுத்து பிரிட்டிஷ் அரசால் அவர் தேச துரோகி என குற்றம் சாட்டப்பட்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் வ.உ.சி. கடுமையான வேலைகளை செய்தார்.
சிறை சென்றார். கானாடுகாத்தான் தொகுதியில் 1937 காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு ராமநாதபுரம் மன்னர் சேதுபதியை தோற்கடித்தார். நல்ல நல்ல சேவை நாட்டுக்கு தேவை, என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற உயரிய நோக்கில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை இந்தியாவில் இருந்து விரட்டியடிக்க அரும்பாடுபட்ட பெருமைக்குரிய தமிழர்களை இந்நாளில் நினைவு கூறுவோம். இந்திய சுதந்திரத்தில் தமிழர்களின் தியாகம், வீரம் மற்றும் தளரா கொள்கையை போற்றுவோம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக எம் கிறிஸ்துதாஸ்.